Taste the Daily. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகள் முடிவுற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதில் 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. இவற்றில் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆரம்பம் முதலே எதற்கு இந்த எஸ்ஐஆர் தேவை என்று கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. எந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விழுமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல்வேறு புலம்பல் நாடகங்களை அரங்கேற்ற தயாராகி வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. தமிழ்நாட்டில் 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின் இதுவரை 97,37,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம். தற்போது தமிழ்நாட்டில் மொத்தம் 5,43,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தமிழக தேர்தல் ஆணைய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. 27 அக்டோபர் அன்று இருந்து மொத்தமாக வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,41,14,587. இன்று வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் மொத்தமா வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,43,76,755. பொம்மை முதல்வரும் அவர் தலைமையிலான திமுகவும் பல்வேறு கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு தங்கள் வாக்கு பறிப்போனது போல சித்தரிக்க பார்ப்பார்கள். திமுகவினரின் சதிவலையில் யாரும் விழ வேண்டாம் என்றும் ஒரு உண்மையான வாக்கு கூட இல்லாமல் போகும் நிலை அதிமுக இருக்கும் வரை உருவாகாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு இறந்த வாக்காளர்கள் என 26,94,672 பெயர்கள் நீக்கம். முகவரியில் இல்லாதவர்கள் என 66,44,881 பெயர்களும், இரட்டை பதிவுகள் என 3,39,278 பெயர்களும் நீக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வீடு வீடாக பிஎல்ஏ உடன் குறைஞ்சபட்சத்தில் 3 முறை சென்று விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் கொண்டறியப்பட்ட இடம்பெயர்ந்த தவறுகள், அதாவது நம்ம ஷிஃப்டட் இல்லைன்னா அப்சென்டி ஓட்டர்ஸ், இறப்பு மற்றும் எலக்டர்ஸ் என்ரோல்ட் அட் மல்டிபிள் பிளேசஸ் ஆகியோர் விவரங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவே இல்லை. இறந்தவர்கள் எண்ணிக்கை 26,94,672. 26,94,672. இடம்பெயர்ந்த தவறுகள், அதாவது ஷிஃப்டட் ஓட்டர்ஸ், ஷிஃப்டட் அப்சென்டி ஓட்டர்ஸ் 66,44,881. enrolled at multiple places 3,39,278. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் ஒரே நேரத்தில் வாக்காளர்கள் இணையதளத்தை அணுக முயன்றதால் தேர்தல் ஆணைய இணையதளம் முடக்கம். தங்கள் பெயர் இருக்கிறதா அல்லது நீக்கப்பட்டதா என்ற விவரங்களை அறிய முடியாமல் பொதுமக்கள் கடும் சிரமம். கும்பகோணத்தில் திமுக அமைச்சர் உள்ளிட்டோரின் சுயநலத்திற்காக புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்படுவதற்கும் கும்பகோணம் மாநகராட்சியின் அவலத்தை கண்டித்தும் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். காலை 10:30 மணியளவில் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். கோவை இடையர்பாளையம் பகுதியில் மதுரை வீரன் வீதியில் உள்ள ஸ்ரீ முனியப்பன் கோயில் திருவிளக்கு பூஜையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்று வழிபாடு. கோயில் நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை வழங்கப்பட்ட நிலையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி அவர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார்.
நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு சாற்றப்பட்ட வடமாலை பிரசாதமாக வழங்கப்பட்டதுடன் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. திமுக தேர்தல் வாக்குறுதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு செவிலியர்கள் போராட்டம். காவல்துறை ஏவி போராட்டத்தை ஒடுக்கும் ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு செவிலியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அலைக்கழிப்பு. சென்னையில் செவிலியர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கொட்டும் மழையிலும் கடும் குளிரிலும் குழந்தைகளுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு மருத்துவமனை ஒப்பந்த செவிலியர்கள். கள்ளக்குறிச்சியிலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் செல்போனில் டார்ச் லைட் அடித்து விடியாத அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் அருகே ஊரப்பாக்கம் பகுதியில் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட பின்னரும் கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை வெளியேற மறுத்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்த செவிலியர்கள். மண்டப உரிமையாளருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள நிலையில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பெண் செவிலியர்கள் கடும் அவதிக்குள்ளான போதிலும் செவிலியர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். சென்னையில் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் திமுக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மிரட்டும் வகையில் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. கோரிக்கைகள் வெல்லும் வரை தங்களது அறப்போராட்டம் ஓயாது என போராட்ட குழுவினர் அறிவிப்பு. எல்லா தொகுப்பூதிய செவிலியர்களையும் நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க. அதை செய்யுங்கன்னு தான் சொல்றோம். அப்ப அது ரூல்ஸ் இல்லைன்னா அதை ஏன் சொன்னீங்க அதை நிறைவேற்றுங்கன்னு தானே சொல்றோம். 5 ஆண்டுகள் யாரை ஏமாத்துனீங்க? அடுத்த ஆட்சி எப்படி வரணும்னா நீங்க எங்களுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும். இல்லை கண்டிப்பா அடுத்த ஆட்சி கிடையாது. நாங்க ஒரு இளைஞர் தான். நாங்க இதனால உனக்கு வேலை வாய்ப்பு கிடையாதுன்னா வேண்டாம். அந்த அப்படி மிரட்டி ஒரு கொலை மிரட்டோல ஒரு வேலை வாய்ப்பு எங்களுக்கு வேண்டாம். 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது செவிலியர்களுக்கு திமுக அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். விடியாத திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மக்களவை 111%, மாநிலங்களவை 121% செயல்திறனை எட்டியது. 15 அமர்வுகளில் 8 முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் மக்களின் பிரச்சினைகளில் எம்பிக்கள் காட்டிய உற்சாகம் பாராட்டுக்குரியது என சபாநாயகர் ஓம் பிர்லா பெருமிதம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேரடி உரையாடலில் பங்கேற்க 1,27,00,000 பேர் பதிவு. மக்களின் கருத்துக்கள் நேரடியாக பிரதமரிடம் செல்வதற்கான இந்த முயற்சி ஜனநாயகத்தில் மக்களின் பங்கெடுப்பை வலுப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படும் நிலையில் நாடெங்கும் இதற்கு பெரும் வரவேற்பு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே 14 வயது சிறுமியை மிரட்டி 6 மாதங்களாக பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 60 வயது காமுகன் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். அப்பா ஸ்டாலினின் அவல ஆட்சியில் காவல்துறை செயலிழந்து கமிஷன் துறையாக மாறியுள்ளதால் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ராயபுரத்தில் மாடி பூங்கா அருகே பெண் தூய்மை பணியாளருக்கு ஆபாச செய்கை செய்து பாலியல் தொல்லை கொடுத்த காமுகனுக்கு தர்ம அடி. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் சாலையில் பெண்கள் பகலில் கூட பாதுகாப்பாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை.
தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி மாணவிகள் 6 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரிகளில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் மாணவிகள் கல்வி நிலையங்களுக்கு செல்லவே அச்சப்படும் அவலம். மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை திருவல்லிக்கேணியில் ஒரே நாளில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 8 பேர் பிடிபட்டதால் அதிர்ச்சி. போதைப்பொருள் விற்பனையை முன்கூட்டியே கண்காணிக்காத காவல்துறை பொதுமக்கள் தகவலுக்கு பிறகே நடவடிக்கை எடுத்ததா என்ற கேள்வி எழும் நிலையில் போதை தடுப்பு நடவடிக்கைகள் சம்பவத்துக்கு பின் அல்ல, முன்பே அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுக்கிறது. சென்னை பூக்கடை ஜாபர் சாரங் தெருவில் ஓஜி எனப்படும் அதீத போதை தரும் கஞ்சா வைத்திருந்த நபர் பிடிபட்ட நிலையில் அவரிடம் இருந்த அதிக போதை தரும் 2 கிலோ ஓஜி கஞ்சா சிக்கியது. விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இலங்கையின் யாழ்ப்பாணம் நெல்லியடியில் 6 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேரளா கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தை சர்வதேச அவமானத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. தமிழக கடற்கரை வழியாக இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தல் நடந்தது தெரியவந்த நிலையில் கடலோர கண்காணிப்பு பலவீனம், தொடரும் கடத்தல் ஆகியவை திமுக அரசு நிர்வாக தோல்வியை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போதைப்பொருள் விற்பனை எந்த அளவுக்கு வேர் விட்டுள்ளது என்பதற்கு நேரடி சாட்சியாக புளியம்பாக்கம் அருகே 3 கிலோ கஞ்சாவுடன் 3 இளைஞர்கள் பிடிபட்டனர். கல்லூரிகள், தொழிற்சாலைகள், கனரக வாகன ஓட்டுநர்கள் என இலக்கை துல்லியமாக தேர்வு செய்து நடக்கும் இந்த கஞ்சா வியாபாரம் காவல் கண்காணிப்பின் தோல்வியை வெளிப்படையாக காட்டுவதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 333 கிலோ குட்கா சிக்கிய நிலையில் கொரியர் மூலம் மாநில எல்லைகளை தாண்டி கடலூர் மாவட்ட கடைகளுக்கு மொத்த விநியோகம் நடப்பதால் அதிர்ச்சி. தடை செய்யப்பட்ட குட்கா இவ்வளவு எளிதில் ஊடுருவும் நிலையில் கடலூர் மாவட்டத்தில் கண்காணிப்பு அமைப்புகள் என்ன செய்கின்றன என மக்கள் மத்தியில் எழும் கேள்வி. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த அம்மன் கோவில் கிராமத்தில் சிறார்கள் 2 இளைஞர் ஒருவர் மதுவை கட்டாயப்படுத்தி குடிக்க வைத்த சம்பவத்தால் பரபரப்பு. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் போதை புழக்கத்திற்கு இளைஞர்கள் சீரழிந்து வருவது மட்டுமல்லாமல் சிறுவர்களுக்கும் கட்டாயப்படுத்தி மது கொடுக்கும் அவலத்தை கண்டு பெற்றோர் அதிர்ச்சி. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள தங்கும் விடுதியில் தங்களது 2 மகள்களுடன் குடும்ப பிரச்சினை காரணமாக தஞ்சை மாவட்ட தம்பதி விஷமருந்து தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். இலவச மனநல ஆலோசனை மையங்கள் குறித்து விடியாத அரசு முறையாக விழிப்புணர்வு செய்யாததே இதுபோன்ற தற்கொலைகள் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டையில் கடனாக வாங்கிய பொருட்களுக்கான பணத்தை கேட்ட மளிகை கடை உரிமையாளரை மதுபோதையில் இருந்த இளைஞர் அரிவாளால் வெட்டியதில் சிகிச்சை பலனின்றி இழப்பு. மதுபோதையால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்து வரும் நிலையில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் விமர்சனம். கோவை சரவணம்பட்டி அருகே போலி நகையை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்டதாக பெண் ஒருவரை நகை அடகுக்கடை உரிமையாளர் உள்ளிட்ட 5 பேர் அடித்துக் கொன்ற பயங்கரம். விடியாத திமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறதா அல்லது கொலைகார கும்பல்களின் காட்டாட்சி நடக்கிறதா என ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பும் பொதுமக்கள். விருதுநகர் அருகே தகராறில் பட்டாசாலை காவலாளியை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு கொலை செய்த நபரும் மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட கொடூரம். தேசக்தி திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளிக்கூட இல்லாததால் சாதாரண சிறு சிறு தகராறுகள் கூட கொலை வரை சென்று விடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கோவை சரவணம்பட்டி அருகே சின்ன மேட்டுப்பாளையம் பகுதி அடகு கடையில் போலி நகை அடகு வைத்த பெண் கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அடகு கடை உரிமையாளர் ராஜாராம் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கட்டையால் தாக்கியதில் போலி நகை அடகு வைத்த சுமதி என்பவர் உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் சாதி பெயரை சொல்லி திட்டியதால் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் விரட்டி படுகொலை செய்யப்பட்ட பயங்கரம். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட கொலையாளரின் உறவினர்கள் உடலை எடுக்க விடாமல் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ராணுவ வீரர் வீட்டின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் ஆவணங்களை திருடியவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் மீது சிறிதும் பயம் இல்லாததே குற்றச்செயல்கள் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடையாறில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மத்திய நிதியமைச்சர் போல வீடியோ வெளியிட்டு ஆன்லைன் வர்த்தகம் மூலம் 2,11,00,000 ரூபாய் மோசடி செய்த நபர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்று சிலர் நினைப்பதால் கொலை, கொள்ளை மற்றும் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக எழும் குற்றச்சாட்டு. கோவையில் இருந்து கேரளாவிற்கு சுமார் 9 கிலோ தங்கத்தை கடத்திய இருவரை கைது செய்த கேரள காவல்துறை. எல்லை கண்காணிப்பில் அலட்சியம் காட்டும் தமிழக காவல்துறையின் லட்சணம் கேரளாவில் அம்பலப்பட்டுள்ள நிலையில் தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்திற்கு தொடர்ந்து தலைக்குனிவு ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் அருகே பத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டில் இருவரை தலையணியை வைத்து கொலை செய்ய முயன்று கொள்ளையடிக்க முயற்சி செய்த 6 பேர் கொண்ட கும்பல் தப்பியோட்டம். நானும் டெல்டாக்காரன் என கூக்குரலிட்ட ஸ்டாலின் அம்மாவட்டங்களில் மக்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க எடுத்த நடவடிக்கை என்ன என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. திருச்சி மாவட்டம் துறையூரில் அரசு உதவி பெறும் பள்ளி மைதானம் மாணவர்களின் கல்விக்கு பதிலாக ஆளும் கட்சியின் பிறந்தநாள் விருந்திற்கு பயன்படுத்தப்பட்ட அவலம். தேர்வு நேரத்தில் பந்தல், கொடிகள், அசைவ சைவ உணவு சமைத்தல் காரணமாக கல்வி சூழல் பாதிக்கப்பட்டதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. ஊதிய திருத்தம், பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஊழியர்களின் அனைத்து பிரிவுகளும் ஜனவரி முதல் வாரத்தில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. ஆண்டின் தொடக்கமே போராட்டம் என்பதால் கலக்கத்தில் இருக்கும் திமுக அரசு. உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ளிட்ட பல பணியிடங்கள் காலியாக இருப்பதை மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் வெளிப்படுத்தியுள்ள நிலையில் காலி பணியிடம் எதுவும் இல்லை என வாய்ச்சவடால் விட்ட மாசுவின் கூற்று பொய் என்பது அம்பலம். விடிய அரசின் அமைச்சர் கூற்று உண்மையா அல்லது தேர்வு வாரியத்தின் கூற்று உண்மையா என குழப்பத்தில் தவிக்கும் இளைஞர்கள். தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வியில் நிரப்பப்படாத 25 MBBS இடங்கள், 23 BDS இடங்களை நிரப்ப தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அகில இந்திய கவுன்சிலிங் 23ஆம் தேதி வரையும், மாநில கவுன்சிலிங் 20 முதல் 25ஆம் தேதி வரையும் நடத்தப்படும் என அறிவிப்பு. தேசக்தி திமுக ஆட்சியில் ஸ்டாலினுக்கும் விளம்பர வெறியர் அமைச்சர் மாசுவுக்கும் தமிழகத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கவும் திறனில்லை, இருக்கும் மருத்துவக் கல்லூரி இடங்களை நிரப்ப வக்கில்லை எனவும் மாணவர்கள் சாடல். நீதிமன்றங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஃபைலிங் நடைமுறையால் வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு. உள்கட்டமைப்பு வசதிகளை முறையாக உருவாக்காமல் அனைத்து வழக்குகளையும் இணையவழியில் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த ஃபைலிங் முறை எந்தவித வழக்கறிஞர் சங்கத்துக்கும் முன்பின் எந்த ஆலோசனையை நடத்தாமல் திடுதிப்புன்னு எந்தவித உட்கட்டமைப்பு வசதி இல்லாமல் தமிழ்நாடு கீழமை நீதிமன்றம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் பாதிக்கிறாங்க.
இதில் எந்த விதமான உட்கட்டமைப்பு கிடையாது. ப்ளஸ் வந்து இந்த ஊழியர்களுக்கு இது குறித்து எந்த வித நாலேஜும் கிடையாது, சிறப்பு நாலேஜ் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மூத்த காவல்துறை அதிகாரிகளின் இல்லங்களில் ஆர்டர்லி பணியாளர்கள் இல்லை என்ற காவல்துறை தலைவரின் விளக்கத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுப்பு. வழக்கில் தலைமை செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளரை சேர்க்க அறிவுறுத்திய நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், சி. குமரப்பன் அமர்வு விசாரணையை ஜனவரி 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஓய்வு பெற்ற அதிகாரிகளை முகவர்களாக பயன்படுத்தி பெரும் வசூல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. பணி நியமனம், டெண்டர் முறைகேடுகள் மூலம் சுமார் 1020 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ள இவ்விவகாரத்தில் தலைமை செயலாளர், லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு கடிதங்கள் அனுப்பி வைப்பு. ஆந்திராவை முதலீட்டுக்கு சிறந்த மாநிலம் என இந்தோனேஷியா புகழாரம் சூட்டிய நிலையில் தொழில் வளர்ச்சியில் முதன்மை என தம்பட்டம் அடித்த திமுக அரசு மௌனத்தில் உறைந்தது. உணவு பதப்படுத்தல், விவசாயம், உற்பத்தி துறைகளில் ஆந்திராவின் திறனை வெளிப்படையாக பாராட்டிய தூதரின் கருத்துக்கள் முதலீட்டாளர்களின் முதல் தேர்வு தமிழ்நாடு என்ற ஸ்டாலின் அரசின் விளம்பர கதைகளை கேள்விக்குறியாக்கியுள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக காவல்துறை துணை ஆய்வாளர் பணிக்கு நாளை எழுத்து தேர்வு. 1352 காவல்துறை துணை ஆய்வாளர்கள் தேர்வு செய்வதற்கு 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்த நிலையில் 1,78,390 பேர் மட்டுமே எழுத சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ஆன்லைன் செயலி மூலம் பணம் அனுப்புவதாக கூறி பலரிடம் மோசடியில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் கொலை, கொள்ளை மற்றும் பண மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. திருவாரூரில் உதயநிதி வருகையின் போது போக்குவரத்து இருமுறை நிறுத்தப்பட்டதாலும் பேருந்துகள் இயக்கப்படாததாலும் கடும் அவதிக்குள்ளான பொதுமக்கள். நிகழ்ச்சி முடிந்து செல்லும் போது அவசரமாக சென்ற ஆம்புலன்ஸை கூட நிறுத்தி வைக்கப்பட்டு உதயநிதியின் வாகனங்கள் சென்ற பின்பே அனுப்பப்பட்டதால் அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தி. தமிழ்நாட்டில் தரம் உயர்த்தப்பட்ட 14 அரசு பள்ளிகளில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படாத அவலம். தொழில்நுட்ப ரீதியான சிக்கலை காரணம் காட்டி சம்பளம் வழங்காமல் ஏமாற்றி வரும் விடியாத ஸ்டாலின் அரசால் பொருளாதார ரீதியாக கடும் நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்ற அரசின் அறிவிப்பை நம்பி விவசாயிகளின் உழவு பணி தொடங்க விதை நெல்லை ஊற வைத்து காத்திருந்த நிலையில் திடீரென தண்ணீர் திறப்பு அறிவிப்பை ரத்து செய்த அதிகாரிகளால் விவசாயிகள் அதிர்ச்சி. ஃபெயிலியர் மாடல் திமுக அரசு தொடர்ந்து தங்கள் வயிற்றில் அடிப்பதாக கூறி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். மதுரை சுப்பிரமணியபுரம் மார்க்கெட் கடைகள் ஏலம் விடப்பட்டதில் நடைபெற்ற முறைகேட்டை கண்டித்து மாநகராட்சி ஆணையர் அறைக்குள் அமர்ந்து வியாபாரிகள் தர்ணா போராட்டம். ஏற்கனவே விடியாத திமுக மதுரை மாநகராட்சி 200 கோடி முறைகேட்டில் ஈடுபட்ட நிலையில் தற்போது மீண்டும் முறைகேட்டில் ஈடுபட்டு மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசு அலட்சியமாக இருப்பதன் விளைவாக சென்னை கொடுங்கையூரில் வெறிநாய் கடித்து அருள் என்ற இளைஞர் உயிரிழந்த பரிதாபம். தெருநாய்களால் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியானாலும் ஸ்டாலின் அரசுக்கு கவலை இல்லையா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் கீழநாடு மூளைக்கிணறு பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் போதிய இடவசதி இல்லாததால் திறந்த வெளியில் கடும் குளிரிலும் கல்வி பயிலும் மாணவர்கள் புதிய வகுப்பறை கட்டிடத்தை திறந்த பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும், உடைந்து ஆபத்தான நிலையுள்ள பழைய சுவர்களை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்த மக்கள் திமுக ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை செயல்பாடற்று இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. என்ன சூழல் இருக்கும், எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. இந்த அரசு பள்ளி ஃபுல்லாக கட்டடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு தரமான நிலையில் இல்லை. கெட்டி கொடுத்த ஒரு கொஞ்ச நாளையிலே இடிஞ்சு விழுற நிலமையில தான் அந்த பில்டிங் ஃபுல்லாகவே கட்டுறாங்க.
இது வந்து எங்களுக்கு பேரண்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு பயத்தில் இருக்கோம். இது எங்களுக்கு என்னன்னு பார்த்து சீக்கிரம் சரி பண்ணி கொடுக்கும். திருவாரூர் அருகே அரசு பேருந்தில் ஏறும்போது தடுமாறி விழுந்த இளம்பெண்ணின் தலையில் பேருந்து சக்கரம் ஏறி இறங்கியதில் உயிரிழந்த சோகம். விடியாத ஆட்சியில் தகடப்பா பேருந்துகளை இயக்குவதால் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் மன உளைச்சலில் இருப்பதால் விபத்துகள் நிகழ்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் புங்கம்பட்டி கிராமத்துள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் வகையில் ஆபத்தான நிலையில் வகுப்பறை கட்டடம் உள்ள அவலம். ஃபெயிலியர் மாடல் திமுக அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் புது கட்டடம் கட்டித்தரப்படாததால் உயிர் பயத்தில் தவிக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள். தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்கள் தொடர்பான இறுதி வழிகாட்டு நெறிமுறைகளை ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என திமுக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழிகாட்டு நெறிமுறைகளில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அது சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்யலாம் எனவும் அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தல். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஓடைக்குளம் பேரூராட்சி 7வது வார்டுக்கு உட்பட்டவர்கள் அடிப்படை வசதிகள் கோரி துணைத் தலைவரிடம் மனு வழங்கிய நிலையில் வழக்கமாக திறக்கப்படும் சிறுவர் பூங்கா பூட்டப்பட்டதில் பலரும் அதிர்ச்சி. விடியாத ஸ்டாலின் அரசின் பணியாளர் பூங்காவை திறக்க வந்தபோது சாவியை பறிமுதல் செய்த பொதுமக்கள் உரிய தீர்வு கிடைக்கும் வரை ஓய மாட்டோம் என கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு. ஊதிய மறுசீரமைப்பு, பதவி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சென்னையில் பேரணி. கோரிக்கைகளுக்கு விடியாத திமுக அரசு உடனடி தீர்வு வழங்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பிய ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள். அறிவிப்பு, ஆலோசனை, விவாதம் எதுவுமின்றி அரசு பேருந்துகளில் 20 முதல் 30% வரை கட்டணத்தை விடியாத திமுக அரசு உயர்த்தியுள்ளதாக குற்றச்சாட்டு. வால்வோ ஏசி என்ற பெயரில் மக்கள் மீது கூடுதல் சுமை ஏற்படுத்தும் இந்த விலை உயர்வால் தினசரி தொழிலாளர்களும் நடுத்தர குடும்பங்களும் பாதிக்கப்படும் நிலையில் அரசு மௌனம் காக்கும் பின்னணி குறித்து கேள்வி எழுந்துள்ளது. கோழி வளர்ப்பு கூலியை 20 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளாத விடியாத அரசை கண்டித்து திருப்பூர் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஜனவரி 1 முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டம் அறிவிப்பு. வளர்ப்பு கூலியை உயர்த்தாவிட்டால் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என்பதால் திமுக அரசு உடனடியாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே காவல் உதவி ஆய்வாளர் மனைவியிடம் 4 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற இருவர் சிக்கிய நிலையில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தீய சக்தி ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் காவலர்களின் குடும்ப பெண்களுக்கே வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்களால் பாதிக்கப்படும் அவலம். கும்பகோணம் அடுத்த பந்தநல்லூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த அரசு பள்ளி ஆசிரியரை கொடூரமாக தாக்கிவிட்டு 8 சவரன் தங்க நகை மற்றும் பணத்தை பறித்து முகமூடி கொள்ளையர்கள் அட்டூழியம். தமிழகத்தில் சர்வசாதாரணமாக அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பதுதான் ஸ்டாலினின் கூறும் திராவிட மாடல் அரசா என பொதுமக்கள் ஆவேசம். 4 மணிக்கு கதுவை தாழ் போட்டு புடவையை பிடிச்சி கிழிச்சு அவங்க வாயில் வச்சு திணிச்சு உயிர் போகிற அளவுக்கு அவங்களை அமுக்கிக்கிட்டு ஒரு 8 பவுனுக்கு மேற்பட்ட பவனையும் பணத்தையும் கொள்ளையடித்திருக்கிறார்கள். அந்த டீச்சரை கொலை செய்திருப்பார்கள். அவருடைய மகன் வந்து கதுவை தட்டின உடனே பின்பக்கமாக எல்லாரும் ஓடிட்டானுவான். தமிழகத்தில் பத்திரப்பதிவு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அடிக்கடி முடங்குவதாக பொதுமக்கள் புகார். அரசுக்கு வருவாய் தரும் பதிவுத்துறை இணையதளத்தை கூட விடியாத திமுக அரசால் முறையாக பராமரிக்க முடியாதா என பொதுமக்கள் கேள்வி. மயிலாடுதுறை மாவட்டம் மேமாத்தூர் கிராமத்தில் இறந்த மாட்டிற்கு இழப்பீடு வழங்க 3000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் சிக்கிய நிலையில் லஞ்சம் கேட்டு தொந்தரவு செய்த கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளர் மீதும் வழக்கு பதிவு. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஒரே ஆண்டில் 5064 குழந்தைகள் டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். கடந்த ஆகஸ்ட் 2024 தொடங்கப்பட்ட மாநில பதிவேட்டின் அடிப்படையில் நடைபெற்ற ஆய்வில் தெரியவந்துள்ளது. பணிச்சுமை உள்ளிட்ட காரணங்களால் தமிழக அரசின் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆணையை ரத்து செய்ய வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம்.
மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடியாத திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள். பதவி பறிப்பு அரசாணை 352 ரத்து செய். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மார்கழி மாத அமாவாசையையொட்டி ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு இரவில் ஊஞ்சல் மண்டபத்தில் தாலாட்டு பாடலுடன் உற்சவம் நடைபெற்ற நிலையில் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீபமேந்தி வழிபாடு. வருகிற 25ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை நீலகிரி மாவட்டத்தில் இரவிலும் அதிகாலை வேளையிலும் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும் தகவல். 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கடும் உறைபனி தாக்கம் காரணமாக மினி காஷ்மீர் போல் காட்சியளித்த உதகை. -3 டிகிரியில் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. டெல்லி, ஹரியானா உள்பட 13 இடங்களில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை. அமெரிக்காவில் டங்கி பாதை மூலம் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அனுப்பி வைத்த ஏஜென்ட்டுகளிடமிருந்து பணம் மற்றும் தங்க கட்டிகள் பறிமுதல். சபரிமலை கருவறை தங்க திருட்டு விவகாரத்தில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய தயாராகும் அமலாக்கத்துறை. காவல் சிறப்பு விசாரணைக்குழு தாக்கல் செய்த ஆவணங்களை வழங்க கொல்லம் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதால் கைது செய்யப்பட்ட 7 பேர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை தீவிரம். இந்தியாவிலிருந்து ஏவப்படும் மிகப்பெரிய வணிக செயற்கைக்கோள்களில் ஒன்றாக LVM-3 M6 ராக்கெட் மூலம் 6.5 டன் எடையுள்ள ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளை டிசம்பர் 24 அன்று விண்ணில் ஏவுகிறது இஸ்ரோ. இது விண்வெளி தொடர்பு தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் திறன், நம்பகத்தன்மை, உலகளாவிய மரியாதையை உயர்த்தும் பெருமைமிகு தருணமாகும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்ட புதிய நிர்வாக உத்தரவின்படி ஆர்டெமிஸ் திட்டத்தின் மூலம் 2028ஆம் ஆண்டுக்குள் நிலவில் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் தரையிறங்க உள்ளனர். 2030ஆம் ஆண்டுக்குள் நிலவில் நிரந்தர மையம், அணு உலைகள் நிறுவல், செவ்வாய் பயண தயாரிப்புகளும் தொடங்கப்படுகிறது. ரஷ்யாவுடனான போரால் பாதிக்கப்பட்ட யுக்ரைன் நாட்டின் பாதுகாப்புத்துறைக்கு நிதி உதவி வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல். ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலதன சந்தையிலிருந்து 90 பில்லியன் யூரோ நிதி திரட்டி அடுத்த 2 ஆண்டுகளில் யுக்ரைனுக்கு நிதி உதவி வழங்க முடிவு. வங்கதேச தலைநகர் டாக்காவில் இந்தியாவிற்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து இந்திய விசா விண்ணப்ப மையம் மீண்டும் திறப்பு. தென்கொரியா தலைநகர் சியோல் நகரில் டிசம்பர் 12 முதல் ஜனவரி 4 வரை நடைபெறும் புகழ்பெற்ற சியோல் விளக்கு திருவிழா. ஆயிரக்கணக்கான LED விளக்குகளால் ஒளிரும் பகுதிகளை மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இலவசமாக கண்டு ரசிக்கும் மக்கள். நடப்பு நிதியாண்டில் டிசம்பர் 17 வரை நிகர நேரடி வரி வசூல் 8% உயர்ந்து 17,04,000 கோடி ரூபாயை தாண்டியது. பெரு நிறுவனங்களிடமிருந்து அதிக முன்பண வரி, குறைந்த வரி திரும்ப பெறுதல் காரணமாக பெரு நிறுவன வரி 10.5% வளர்ச்சி பதிவு செய்துள்ளது. சட்டவிரோத பந்தய செயலி தொடர்பான பண மோசடி வழக்கில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர்களான யுவராஜ் சிங், ராபின் உத்தப்பா, ஷிகர் தவான், சுரேஷ் ரெய்னா ஆகியோரின் கோடிக்கணக்கான சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை. சமூக ஊடக விளம்பரங்கள் மூலம் இந்தியர்களை குறிவைத்து மோசடி செய்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை.